அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சமீபத்தில் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழே வேலை செய்கின்ற அந்த பணியாளர்களுக்கு, விவசாய மக்களுக்கு, நடுத்தர வர்க்க மக்களுக்கு அந்த 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்தி கொடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தியிருக்கிறார். அது மக்களுக்கான ஒரு சிறந்த சேவையாக கருதுகிறோம். இதனை பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான எதிர்க்கட்சிகள் எல்லாம் பொதுவாக இது அரசு திட்டத்தின் கீழே செயல்படுகின்ற இந்த திட்டத்தை பாரதிய ஜனதா கட்சியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அந்த திட்டத்தை முடக்குகிறார்கள் என்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு, இந்த ஸ்டாலின் அரசு 100 நாள் வேலை திட்டத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எடுத்து விடுவார்கள். இதன் பிறகு அந்த பணியானது உங்களுக்கு கிடைக்கப்பெறாது என்றெல்லாம் இதற்காக அரசு பணிகளை விட்டுவிட்டு தமிழகத்தோட அமைச்சர்களாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லோரும் பொய்யான பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காக அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்துறை சார்ந்த அமைச்சர்கள் எல்லாம் தான் சார்ந்திருக்கின்ற அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொய் பிரச்சாரத்தை கொள்வதற்காக நாட்களை ஒதுக்கி, நேரத்தை ஒதுக்கி, மேடையிட்டு பாரத பிரதமர் 100 நாள் வேலை திட்டத்தை எடுத்து விட்டார், இனிமேல் 100 நாள் வேலை திட்டம் கிடைக்காது, இப்படியெல்லாம் குரல் இட்டு கொண்டு மேடை போட்டு பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். விபிஜி ராம்ஜி அப்படின்னு அந்த திட்டத்திற்குண்டான பெயரை புதிதாக நரேந்திர மோடி அவர்கள், மத்திய அரசானது பெயர் சூட்டியிருக்கிறார்கள். இந்த பெயரை கூட கொச்சைப்படுத்தும் விதமாக இந்த விக்ஷித் பாரத், அதன் அடிப்படையில் வழங்கப்படுகின்ற இந்த பணியானதை கொச்சைப்படுத்தி கொண்டோம். 100 நாள் வேலை திட்டத்திலே வேலை செய்யக்கூடிய நபர்களை, இந்த விவசாய பெருமக்களையும் அந்த திட்டத்தின் கீழ் பணிபுரிகின்றவர்களையும் குழப்புவதற்காக தன்னுடைய அமைச்சரவையின் கீழ் செயல்படுகின்ற அரசு அலுவலகங்களையும் செயல்படுத்தாமல், தனக்கு வழங்கப்பட்ட அமைச்சர் பதவியை கூட பொருட்படுத்தாமல் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்க வேண்டும் என்பதற்காகவும், தன்னுடைய அரசு எந்திரத்தில் செயல்படக்கூடிய வேலைகளை கூட விட்டுவிட்டு தன்னுடைய கட்சிக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் மேடையிட்டு மோடி அவர்களையும் அந்த திட்டத்தையும் கொச்சைப்படுத்தி கொண்டு எடுத்து விட்டார்கள், இனிமேல் வராது என்று பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை எடுக்கப்படவில்லை. நாட்களை உயர்த்தி கொடுத்திருக்கிறார். 100 நாளில் இருந்ததை 125 நாட்களாக உயர்த்தி கொடுத்திருக்கிறார். பாரத பிரதமர் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். 100 நாள் வேலை திட்டத்தின் கீழே செயல்படுகின்றவர்கள் எல்லாம் மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு மகிழ்ச்சியான தருணமாகவே இது கருதப்படுகிறது. அவர்களுக்கு பெரும் புரிதலும் இருக்கிறது. 100 நாள் வேலையை 125 நாட்களாக உயர்த்தி கொடுத்திருக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள் என்று நன்றி பாராட்டுகள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சமயத்தில், ஏதோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் படிப்பறிவில்லாதவர்கள் என்று கருதி கொண்டு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள், ஏதோ ஊடகங்கள் பார்க்காதவர்கள், மீடியாக்களை பார்க்காதவர்கள், மக்கள் எட்டறிவு இல்லாதவர்கள், முட்டாள்கள் என்று நினைத்து கொண்டிருக்கின்றது திராவிட மாடல் அரசு ஒரு பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். மக்கள்
புரிந்து கொள்ள வேண்டியவை, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்கள் மீது மிகுந்த அக்கறையை வைத்து அடித்தட்டு மக்களை மேலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்திலே 100 நாளை 125 நாளாக மாற்றியிருக்கிறார் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கொரோனா காலங்களில் கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களின் நலன் கருதி ஏராளமான நலத்திட்டங்களை வழங்கினார். அக்காலங்களில் கூட 100 நாள் வேலை திட்டத்தை அவர் நிறுத்தாமலும் அதை தொடர்ந்து செயல்படுத்தி வந்தவர். அவருக்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டும். காங்கிரஸ்காரர்களும் காங்கிரஸ் கூட்டணியான திராவிட முன்னேற்றக் கழகமும் தொடர்ந்து 100 நாள் வேலை திட்டத்தை குழைப்பு வருகிறார்கள். ஆட்சிக்கு வருகின்ற பொழுதெல்லாம், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும்போதெல்லாம், வருகின்ற சந்தர்ப்பங்கள் எல்லாம் தேர்தல் அறிக்கையின் தவறான பொய் பிரச்சாரத்தை, தேர்தல் நேரங்களில் தவறான பொய் பிரச்சாரங்களை வழங்குவது திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பணியாகவே மேற்கொண்டிருக்கிறார். எந்த காலகட்டத்திலும் எக்காலத்திலும் கஷ்ட நஷ்டங்களை புரிந்து மக்கள் நலன் கருதி மக்களுக்காகவே செயல்படுகின்ற ஒரு மக்கள் தலைவர், மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு தலைவர் இந்த 100 நாள் வேலை திட்டத்தை எக்காரணத்துக் கொண்டும் நீக்கவோ எடுக்கவோ அவர் முற்பட மாட்டார் என்பதனை இந்த தருணத்திலே உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.